வணக்கம், வெல்கம் டு கட்சரன் வழங்கும் ஜி சூப்பர் ஃபேமிலி பவர்ட் பை பபுள்வாலா ஹகீஸ் இந்தியா நம்ம வண்டியில வசந்தன் கோ ஸ்பெஷல் பார்ட்னர் 85 வருட பாரம்பரியம் மிக்க உதயம் இட்லி அரிசி கிசான் பீனட் பட்டர் புரோட்டீன் புதையல் மற்றும் லியா அகர்பத்தி லியா நீண்ட அகர்பத்திகள். நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல. இவ்வளவு பெரிய எல்இடி போட்டதுக்கு காரணம் நீங்க தான். எல்இடியில இதே மாதிரி பேர் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும். கோயில்ல எப்படி குருக்கள் அர்ச்சனை பண்றப்ப லைனா 108 சொல்லுவாரோ, ஸ்பான்சர் லிஸ்ட் இதே மாதிரி பெருசா போக 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 எங்க பேமெண்ட்டும் ஏறுன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு ஷோ ஆரம்பிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் அவர் ஸ்பான்சர்ஸ். நம்ம சி சூப்பர் ஃபேமிலி நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போயிருக்கோம்னு கூட சொல்லலாம். நிறைய டீம்ஸ் வந்தாங்க, நிறைய பேரோட மோதினாங்க. ஸோ மோதினதுல வெற்றியாளர்கள் சந்திக்க போற ஒரு களமா தான் இன்னைக்கு மாறி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைடு வரப்போறதே ஒரு வேற லெவலான டீம். இவங்க வந்தாங்கன்னா எனர்ஜி அப்படின்றது சூப்பரா இருக்கும். சரி, கேப்டன் எப்படி வருவார்னா சும்மா அப்படி 7 அடி இருப்பார். யூனிஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு நேவல் ஆஃபீஸர் மாதிரி இருப்பாரு. பிராட் ஷோல்டரோட பிராக் லெஸ்னர் அக்கா பையன் மாதிரி கெத்தா இருக்கிற எங்களுடைய தளபதி ஜெய் ஆகாஷ் அவர்கள் அவரோட டீம் தான் இப்ப கூட போறோம். லெட்ஸ் வெல்கம் நீதானே எந்தன் பொன் வசந்தம் டீம். வின்னர் சிக்கன் டின்னர் அப்படின்ற மாதிரி வின் பண்ண டீமா நீங்க உள்ள வந்திருக்கீங்க. சோ எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? என்ன புதுசா என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க தோனி? அது சொன்னனால கால எதிர்த்து அலர்ட் ஆயிடுவாங்க. பாருங்க கேம்ல பாருங்க. ஒரு தோனியாவே இந்த ஃபேமிலியில வாழ்றது யாருன்னு பார்த்தா எங்க அண்ணன் மட்டும் தான். சோ எங்க தோனிக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ரிஷ்மிதா. ரிஷ்மிதா எங்க இருந்து வரீங்க? சென்னை தான். லோக்கல் தானா? லோக்கல். வியாசர்பாடி. ஐயோ வடச்சென்னை ஐஸ்வர்யா ராஜேஷா. ஓகே, நம்ம ஏரியா ஸ்லாங்ல கெத்தா இந்த ஷோக்கு ஒரு இன்ட்ரோ கொடுங்க. வியாசர்பாடில இருந்து வந்திருக்கேன். சோ மஜாவா பண்ணுவோம் எல்லாமே. மஜாகோ. கேப்டன் நீங்க கொண்டு போறீங்க தோனிஜி, உங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே கம் ஆன் டீம். இவரு இவ்வளோ கெத்தா இருக்காருப்பா. இவரை போட்டி போட யார் பார்க்கலாம்னா தனியா ஒருத்தர் இறக்கவே முடியாது. அதனால தான் 2 பேரை கூப்பிட போறோம். 2 பேர் டீமோட வர போறாங்க. நல்ல கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் ரவுடி பேபி அண்ட் அமுல் பேபி. லெட்ஸ் வெல்கம் டீம் சத்யா. வின்னர் சிக்கன் டின்னர்ல அடுத்ததா டீம் சத்யா உள்ள வந்திருக்கீங்க. ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கீங்க நம்ம ஷோல. ஸோ ஹீரோ சார் ப்ளீஸ் இந்த ஷோ பத்தி ஏதாவது நீ சொல்ல நினைச்சா சொல்லலாம். பார்த்தேன் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன். பயங்கரமா பேசுனீங்க. மா நீ வேசார் பாட்டி என்கிட்ட மஞ்சள் குப்பமா இருக்கு. சத்தியத்தோட இப்ப ஆரம்பிக்கிறோம். சத்தியம் நீங்க அங்க இருந்தே போடலாம், இவங்க இங்க இருந்தே போடுவாங்க. ரெடி? இந்த ஷோ முடியற வரைக்கும் சத்தியமா நாங்க மனசுக்குள்ள செலிபிரிட்டி என்று எண்ண மாட்டோம். நாங்க எப்பவுமே நினைச்ச மாட்டோம். லைட்டா என் மனசுக்குள்ள நீ தமிழ என்னால தாண்டா ஓடுது அப்படின்னு ஒருபோதும் நினைக்க மாட்டோம். ஸோ டீம் சத்யா உண்மையான சத்தியமான விஷயங்களை மட்டும்தான் பேசுவாங்க ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்க என்டையர் டீமுக்கு. நீ இந்த எபிசோட் முடிவு இருக்கு இதை பண்ணினே இரு. நாங்கள் ஷூட்டை முடிச்சிருவோம். நீதான் சொன்ன சொந்தம் டீமுக்கு டஃப் கொடுக்குற ஒரே ஒரு டீம் டீம் சத்யா.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லீக் ஆடி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லீக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கிற 2 டீம். ஸோ வின்னர் சிக்கன் டின்னர் உங்க 2 பேருக்குள்ள ஃபர்ஸ்ட் சீன் நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு வின்னர்ஸ் 2 பேர் மீட் பண்றது நம்ம ஜி சூப்பர் ஃபேமிலியில் இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது நீங்க 2 டீம் தான், ஓகேவா? புதுசா இவனுங்க ஏதாவது கிரியேட்டிவா யோசிச்சிருப்பாங்களா அப்படிலாம் நினைச்சீங்கன்னா சத்தியமா கிடையவே கிடையாது. வரப்போறது நீங்க தான்றதுனால இருந்த கேமையே வேற பேர் வச்சு புதுசா ஆடப்போம், ஓகேவா? ஆனா நீங்க என்ன பண்ணணும், ஃப்ரெஷ்ஷா கேட்கற மாதிரியே கேட்டு வா இந்த கேமா இது நல்லா இருக்கே, இதுக்கு முன்னாடி நான் எந்த கேம் பார்த்தது இல்லையே, இது நல்லா இருக்கே நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்தோட ஆடணும். சரியா? நீங்க தானே வந்து சத்தியெல்லாம் வாங்குனீங்க, செலிபிரிட்டி இல்ல அது இல்ல இது இல்ல, அப்ப இங்கே நடிக்க சொல்றீங்க, இது என்ன இது? ஒரே நிமிஷம், ஷோ ஆரம்பிச்சு ஒரு 1 hour கழிச்சு தான் பிரச்சனை பண்ணுவேன். அந்த உடனே பண்ணலாம், நான் எங்க போறது சொல்லு. நீ தானே கீழே சொன்ன நீ எதுவுமே இல்ல கலக்கிடலாம் டார்லிங் அப்படின்ற அளவுக்கு பேசுனேன். அப்படியெல்லாம் சொல்லு, இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் தானே சொன்னேன் வெளியில. சூப்பர். நீ என்ன பண்ணு, குடம் ஒன்று எடுத்துக்கோ, இடுப்புல வச்சுக்கோ, வரவங்கலாம் சண்டை போடு, கரெக்டா இருக்கும். சத்தியம் எதுக்கு வாங்கலாம் இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடை ஆரம்பமே ஒரு பிரச்சனையோட தான் ஆரம்பிக்குது. ரவுடி பேபி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ இதே மாதிரி சூப்பரான எனர்ஜியோட நம்ம 2 கேப்டனை கூப்பிட போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தி டீம் கேப்டன். யார் நீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? நான் தான் இந்தியன் தாத்தா. சொல்லுப்பா, தெரிய மாட்டேங்குதுல்ல. காமெடியை தான் கொண்டு போய் அடமானம் வைக்கணும். நான் இந்தியன் தாத்தா மாதிரி வைங்கடான்னா அஸ்வின் தாத்தா மாதிரி ஆக்கிருக்காங்க. இல்லையா, கொஞ்சம் லீவ் விட்டு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி கூட இருக்கிறீங்க. ஆனா இந்தியன் தாத்தா ஃபீல் வரலையா? நீங்க அந்த வாய்ஸ் எடுத்துட்டீங்கன்னா வந்துரும். இதுக்காக 4500 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இந்தியன் தாத்தா என்ன புரியுதா? புரியல. புரியுதுன்னு சொல்லுங்கடா. என்னையா பிரச்சனை? வாட் இஸ் த ப்ராப்ளம்? ப்ராப்ளம் லஞ்சம் வாங்குறது. இங்க நிறைய பேர் லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. அவங்கள விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். லஞ்சம் வாங்குறது தப்பு. யார கேள்வி கேட்க போறீங்க? என்னையா? உன்னதான் கேளுங்க ஐயா. நீதான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். இப்ப இது என்னது இது? அந்த அம்மா அடகு கடையில வேலை செய்யற மாதிரி இருக்குன்றாங்க. நீ வந்ததுல இருந்து தேய்ச்சினே இருக்கிற. வாட் இஸ் திஸ்? விஜய் அது ஒண்ணு இல்ல மச்சான். அவனை இப்படி உட்கார வச்சுங்க. நாங்க ஒருத்தர் இப்போ கேம் ஆடும்போது மத்தவங்க 4 பேர் சும்மா இருப்பாங்களே, அவங்க போயிட்டு காலை காட்டுவாங்க இல்ல கையை காட்டுவாங்க. பெடிக்யூர் மேனிக்யூர் எல்லாம் பண்ணி விட்டுருவாங்க தலைவன். தம்பி, அந்த மாதிரி தான் என் மூஞ்சில பண்ணி விட்டானுங்க. எரும சாணியில பேசியல் பண்ண மாதிரி ஆக்கிட்டானுங்க. மேல ஊழல். என்ன பண்ண? ஊழல் பண்ணிருக்க. ஏன் மேலையா? நான் லஞ்சம் வாங்கினது இல்ல, பேமெண்ட் வாங்கினது இல்ல, எதுவுமே பண்ணது இல்லையா? இப்ப எல்லாருக்கும் புரிய மாதிரி சொல்றேன். 2 டீமையும் நீ வெல்கம் பண்ணியா? இவ்வளவு நேரமா பண்ணு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரவுடி பேபி இந்த சைடு, அமுல் பேபி இருவரும் இணைந்து டீம் சத்யா தயாரா காத்துன்னு இருக்கிறாங்க. இந்த சைடு எங்க நேவல் ஆபீசர் தோனி, எப்படி வேணா சொல்லலாம், அழகா தன்னோட படையான டீமோட சூப்பரா காத்துன்னு இருக்கிறாரு. சோ டீம் சத்யா அண்ட் டீம் நீதானே தான் பொன்ம சொல்லம். ஃப்ரீஸ் பண்ணு. பாத்தீங்களா மக்களே, நம்ம ஜி தமிழ்ல இருந்து 2 டீம் வந்திருக்காங்கன்னு சொன்னாலே போதும். அவங்கள இப்படி ஆகா ஓவன் பில்டப் பண்ணி அவங்க பெரிய ஆள் ஆகுறாங்களோ இல்லையோ, இவன் பெரிய ஆள் ஆயிரம். அதிகமா பில்டப் கொடுத்த ஒரு ஆள் தான் இப்ப போய் ஓவரா பில்டப் கொடுத்து என் கண்ட்ரோல்ல தான் இருக்கான். குனியவும் முடியாது, குப்புற படுக்கவும் முடியாது. ஐ வில் வாட்சிங் யூ. சரி அதெல்லாம் ஓகே. நான் கொடுத்த பில்டப்ல இப்ப எங்க லஞ்சம் வந்துச்சு? காசா கொடுக்கறது மட்டும் லஞ்சம் இல்ல தம்பி. இந்த மாதிரி பில்டப் கொடுக்கற பத்தியா, இதுவும் லஞ்சம் தான். தவறு. சோ உனக்கு பனிஷ்மெண்ட் கை நீட்டு. அடிக்கடி பண்ணி நீட்டு. ஓ சுடு கொட்டை. சூடு கொட்டை. ஏய் திண்ணையில பல்லாங்குழி ஆடி நீ கிளவி உட்காந்து போற வர குழந்தைகளுக்கு தேய்ச்சி விடு, அது மாதிரியா நீ? ஆமா, கத்தியில குத்தி கத்தி மொக்கை ஆயிடுச்சு. அதான் சூடு கொட்டையை எடுத்து அவங்க என்ன பாராட்டி கூட்டம் தெரியுமா? அதுவும் தப்பு. நீ எப்பயும் போலதான் இருக்க. நீயே இப்படி இருக்கிறிய, அடுத்தது ஒரு பீஸ்க்கு எப்படி பில்டப் கொடுத்துருக்கேன். பில்டப் எல்லாம் எடிட் பண்ணிடலாமா இல்ல இருக்கட்டுமா? வருவான் பாரு, அவன் புளியம் கொட்டை எடுத்துக்கணும்.
ஓப்பனிங்கா நல்லா தான் இருக்கு ஆனா உங்க பிடிச்சி தெரியலையப்பா தம்பி விஜய் இது கூட தப்பு தான். யார் அவன்? யார் படத்துல ஒரு பேய் மாதிரி இருக்கான்? இவனுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களே, இது ரொம்ப பெரிய தப்பு. ஐ படத்துல குரங்கு விக்ரம் வருவார்ல, அந்த மாதிரி வந்திருக்கான். ஐயா சொல்லுங்க ஐயா. நான் ஒரு பெரிய சலம சுத்துறேன் ஐயா. இப்ப இந்த சலம சுத்தி உங்களுக்கு போட்டு வைக்கிற பாக்குறீங்களா? பொட்டு வைக்கிறேன்னு சொன்னீங்க, 25 வருஷமா கட்டி காப்பாத்திட்டு இருந்த கொட்டையை தட்டி விட்டேன். மனுஷனா ஐயா ஆல்ரெடி அது தேஞ்ச கொட்டை தானேயா? அது சாதாரண கொட்டை இல்லடா, சூடு கொட்டை. அதை வச்சு 30 பேரை காலி பண்ணியிருக்கேன். இன்னும் 5 பேரை காலி பண்ற நேரத்துல தட்டி விட்டியடா. ஐயா பழைய கொட்டையா இருந்தது அதான் தள்ளி விட்டேன். ஐயா இருக்கு, இன்னும் 2 கொட்டை வச்சிருக்கேன். ஐயா பாருடா, பாரு. இது மட்டும் என் பையனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஐயா நான் தான் உங்க பையன் சக்தி. ஏய், என்ன சக்தி இப்படி பண்ணிட்ட? இந்த கொட்டையை தேக்க முடியலையா? என்ன பண்றது? ஐயா நான் வேணா தேய்ச்சி கொடுத்துட்டேயா. சரி சக்தி, ஐயா பட்டனெல்லாம் எப்படி இருக்கு? ஐயா காலில் 2 பட்டன் அறந்துச்சுங்கய்யா, இன்னும் 2 பட்டன் அற போகுதுங்கய்யா. ராஜா தைக்கணுங்க. விஜய் தம்பி, ஐயா இவனை கொஞ்சம் இதே புடி. உங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளையா? தம்பிலாம் இவனை கிடையாது. கொஞ்சம் பிடிப்பா. வா, கோபப்படுறது அடங்க மாட்டான். இவனுக்கு சூடு வச்சா தான் அடங்கும். ஐயா ஐயா வேணாங்கய்யா. ஐயா நான் காமெடி பண்ண மாட்டேன், ஊருக்கு போயிடுறேன். தப்புன்னு நான் வந்து ஊரை விட்டு பெத்த போறேன். புள்ளன்னு கூட பார்க்கமா. ஐயா ஐயா நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். ஆடாதடா, இரு. ஏய், பின்னாடி புடி. சாரி சாரி ஐயா, சாரி ஐயா. பின்னாடி புடியா? ஐயா புடி. ஐயா 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 புடி. புடி. உட்கார்றா. சரிங்க. அது இது சிவாஜி வாய்ஸா? செருப்பால் அடிக்கிறேன். ஒரன் குடியாம இப்ப சாதாரண குத்தல்ல, தெய்வ குத்துவாயா? இல்ல தேச துரோகம். இப்படி ஒருத்த காமெடி பண்றதுனாலதான் எல்லாமே காமெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மொக்க ஜோக்குக்கு கைதட்டி சிரிக்கிறீங்க பாருங்க, அது ரொம்ப பெரிய தப்பு. ஐயா பாருங்க யாரும் சிரிக்கல. இப்ப தெரிஞ்சிருச்சா அவங்க கரெக்டா இருக்காங்கன்னு. நீ பொட்டு வச்சல, உனக்கு ஒரு கொட்டு வைக்கிறான், அப்பதான் அடங்குவ. ஐயா 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 நான் ஊரை விட்டு ஏய், வறுமை கூட்டு கேள்விப்பட்டியா? இதே வறுமை கொண்டா? வறுமை கொண்டா? மாறணும், எல்லாம் மாறணும். மாத்தி காட்டுறேன். ஐயா முடிச்சிட்டீங்களா? முடிச்சுட்டேன்டா. பேயடைஞ்ச மாதிரி நிக்கிறானே, இப்ப கூட தெரியல. எனிவே thank you so much கேப்டன்ஸ். 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப ஐயா, பெரிய நன்றி. ஓகே பாருங்க ஒரு மாலை போட்டா போன மாதிரியா இருப்பாயா? இல்ல இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல பாம்பா மாறிடுவாரு. பாம்பா மாறிடுவார். ஏன் அப்படி? தோலெல்லாம் உரியுது பாருங்க. ஓ தோல் உரியுது. சோ இந்தியன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன நீங்க சொல்ல முடியுமா? என்னவா இருக்கும்? நீயே சொல்லு. இன்னைக்கு நம்ம ஆட போற ரவுண்டோட பேரு டக்குன்னு பேசு இல்லனா
டக்குன்னு பேசு இல்லனா ஜூஸ். இந்த ரவுண்டோட ரூல்ஸ் வந்து உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் ஆல்ரெடி நீங்க வந்திருக்கீங்க. சோ இந்த ஷோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க அந்த ரூல்ஸ் திருப்பி சொல்ல போறோம். ஓகே, சோ ஒரு டீம்ல இருந்து ஒருத்தர் தான் பேச போறீங்க. அது யாருன்றது ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணுவோம். டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் மத்த டீம் மெம்பர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவங்க கிட்ட இருந்து நீங்க ஆன்சரோ இல்ல சஜஷனோ கேட்டு பதில யார் வந்து பேச போறீங்களோ அவங்க மட்டும் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கேள்விக்கு தப்பா பதில் சொன்னாலும் உங்க கேப்டனும் அந்த ஜூஸ் சேர்ந்து குடிக்கணும். உங்க கேப்டனோட உயிரும் உங்க கையில இருக்குன்றத நினைச்சு இந்த கேம் நீங்க ஆடணும். ஓகே, சோ டீம் சத்யால யார் வந்து பேச போறா? ஓகே, ரவுடி பேபி நீங்க பேச போறீங்க. டீம் மெம்பர் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, இந்த சைடுல ஜெயகாஷ். சூப்பர்ண்ணா. ஐயா என்னய்யா ரொம்ப அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் எதுன்னு சொல்லுங்க. ஏதாவது நீங்க சொல்லாம. இதுல எது கம்மியா இருக்கோ அதான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிறைய பாட்டு நம்ம கேட்டிருப்போம், நிறைய பாட்டு ரசிச்சிருப்போம். ஸோ எந்த பாட்டு ஃபேமஸான பாட்டெலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த பாட்டில் ஒரு வாகனம் இருக்கணும். ஏதாவது ட்ரெயினோ பஸ்ஸோ காரோ ஏதாவது ஒன்று இருக்கணும். அந்த வாகனம் பேஸ் பண்ணி இருக்கணும். சரியா? ஹீரோ ஹீரோயின் அதில் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும். இல்லை ஹீரோ அதில் போயிட்டே இருக்கும்போது ஹீரோயினை பார்த்து பாடணும். ஸோ ஏதாவது ஒரு வாகனம் அதில் இன்வால்வ் ஆயிருக்கணும். ஏதாவது ஒரு வெஹிக்கிள். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த கேமு. நீதானே தான் பொண்ணு வசந்தம். 3, 2 and 1. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். சரி, ஓகே, சூப்பர். நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் ரமே. செம்ம செம்ம செம்ம. பார்த்த முதல் நாளே. போடு தல. அவர் ஃபீல் இருக்கு. சூப்பர். ட்ரெயினே வாங்க. 3, 2, 1. ஷோக்காலி. பாடு. ஷோக்காலி வர வர ஷோக்காலி அதான் சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்த லைனும் அதே தான் வரும்ன்றதால விட்டோம். கதை போமா. செம்ம. லவ் ஃபீல்ல போதே டீம் சத்யா. 3, 2. சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. சூப்பர் சார். ட்ரெயினை விட்டு வர மாட்டீங்களா? என்னையும் தள்ளி 3, வண்டி Two. வண்டி வண்டி ரயிலு வண்டி வெள்ளக்காரன். வண்டி வண்டி பாடுங்க, பாடு வண்டி ஃபுல்லா பாடணும். வெள்ளக்காரன் கொடுத்த வண்டி. சூப்பர். என்றென்றும் புன்னகை. செம்ம. கிளாசிக் கிளாசிக். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை. அதுல என்ன? ட்ரெயின்ல சைடுல நிக்கும். ஓ அதுல பாடிட்டு தான் ட்ரெயின். ஓகே. நேர தென்றல் காற்று அள்ளி தந்த பாலாற்று. கேப்டன் வேலை சிறப்புல இன்னைக்கு. 3, 2. தலை பாட்டு. ட்ரெயின். 3, 2. பாட்டு கேக்குதா? இப்படி பண்ண ஓகே சூப்பர். சை வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா. ஐயா எல்லாமே ட்ரெயின் ஐயா. 3. வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை. வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை. பறந்தாலும் விடமாட்டே. சூப்பர். 3, 2. காட்டு குயில் பாட்டு சொல்ல கிட்டு கிளி கேட்டு சொல்ல ஒட்டி வந்த தாளம். ஹைரா ஹைரா ஹைரபா ஹைரா ஹைரா ஹைரபா. ஃளைட் மேல ஃளைட் ட்ரெயின் எல்லாமே ஓ வரும். இப்போ கேம் எங்க போயிட்டு இருக்குன்னா அந்த பாட்டுல ஓரமா பைக் நிக்கும். அந்த மாதிரி போயிடுது. பரவாயில்ல. ஏங்க இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அந்த வாகனத்திலே இருக்கணும் பாட்டு. 3, 2. கண்டுபட போகுதையா சின்ன கவுண்டரு. வண்டி மாட்டு வண்டி. ஓகே 3. மாட்டு வண்டி இருக்கு எல்லாம் அதுல. 3. நான் பாடுறேன். என் கண்மணி இளம் நாங்கனி. பஸ்ல சிவகுமார். அண்ணாமலை அண்ணாமலை பர்ஃபெக்ட். அண்ணாமலை சொல்லிட்டாங்க. 3, 2, 1. அமைதியான நதியிலே ஓடம் ஓடம் அளவில்லாத சினே. 3. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். அவர் பாடுறா. கேப்டன் பாடுறா. இந்த அலைகள் போல ஆட வேண்டும். கப்பல் கப்பல் போ. கப்பல். 3. நெஞ்சம் முட்டி ஒரு ராஜா நேரம் ஒரு காலம் ஒரு காத்திரா. சூப்பர். 3. ஒருவன் முதலாளி. குதிரை வண்டி வேற லெவல். 3, 2. தானே நினைக்கணும் மாமா நினைவே நீதானே நீ. 3. முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே. சக்தி ஓகே ஓகே சூப்பர். வா அரபு நாடு. 3. உண்ணாகலாமா? உதவிக்கு வரலாமா சம்மதம் வருமா? போதும்.
3 சேர்ந்து பாடுங்க நான் பாடுறேன் 2 ஜீப்ல கில்லி 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 ஜீப் இப்படி ஓட்டீங்களா நீங்க எப்படி வேணா ஓட்டலாம் ஆபீசர் ஜீப் அர்ஜுனர் வில்லே 3 2 1 வாழட்டேன்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா சொல்லையா சொல்லையா நீ பஜார்ல சீடி வித்துட்ட பையன் தானே எல்லா பாட்டும் கரெக்டா சொல்ற 3 சிக்கா சிக்கா ஜிங் சிக்கா ஏய் ஜிங் சிக்கா ஓ ஜிங்கிலி ஜிங்கிலி அந்த பாட்டு ஓகே ரெடி ஐனா ஒண்ணே சொல்லணும் உன்னுதலை பார்த்து சொல்லணும் தனிமைகள் கூடாதா வளையோ செய் சல சல தல தல இல 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 ரெண்டு டீம் பிடிறீங்களே ஐயோ 3 தங்க 2 பாப்பா நானே நகர டப்பா பையனியே தங்க பாப்பா நானே துருக்குடிச்ச கம்பினியே வீட்டு கண்ணாடி ரொம்ப பாவடி ஏய் நீதான் இந்த பொண்ணு சுத்த டீம் 3 கடலோரம் வாங்கிய காற்று ஐயோ ரிக்ஷா வண்டி 3 ஏப்ரல் மே இல்லே பத்து எவி எவியா 3 2 குதிரை குதிரை ஓகேயா நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நீங்க பாடவே இல்லை நீங்க பாடவே இல்லை பாட்டு ஆல்ரெடி பாடிட்டாங்க சிங்கப்பூர் தீபன் தான் பாடினாரு ஐயோ சாரி சக்திவேல் ஐயா தான் பாடினாரு மன்னிச்சிருங்க ஐயா ஆமாங்க ஐயா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைட் டீம் ஃபர்ஸ்ட் வந்து கோலை வாங்கிட்டாங்க ஆனா இது வரைக்கும் நம்ம சி சூப்பர் ஃபேமிலியில டக்குன்னு பேசல நான் ஜூஸ் ரவுண்ட்ல அதிகமான டைம் வந்து கேரி அவுட் பண்ணிருக்கிறது யாருன்னு பார்த்தா டீம் சத்யா டீம் நீதான் இந்த பொன் வசந்தம் தான் ஸோ அதுக்கே ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் ரெண்டு டீமுக்கும் ஏன்னா ஆரம்பிச்சு ஒரு 5 பதில் 6 பதில் 10 பதில் 15 பதில் வரைக்கும் ஓகே யாருக்குமே தெரியாத பாட்டெல்லாம் ஒரு 30 பதில் தாண்டி போயிருக்கேன் ஸோ ரெண்டு டீமும் வேற லெவல் அதனால எல்லாரும் இந்த ஷோல எது வேணா மாறலாம் ஆனா மாறாத நிரந்தரமான ஒண்ணு இது மட்டும்தான் ஐயா உங்க கேப்டன் வந்து 3 2 1 cheers சொல்வார் அவரோட சேர்ந்து நீங்க குடிக்கணும் ரெடி 3 2 1 cheers என்னமா தர்ஷனா நான் மூந்து பாக்குறேன் குடி ஐயா உட்கார்ந்துச்சியா குடி அவ மூந்து பார்த்து கொண்டுட்டா இத ஒத்துக்க மாட்டேன் தர்ஷனா கண்டிப்பா குடிக்கணும் நான் குடிச்சா நீ குடி குடிச்சே ஆக வேண்டும் ஷா என்ன ஒரு கேப்டன்யா ஓகே சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டக்குன்னு பேசலாம் ஜூஸ்ல முதல் கேள்விக்கு வின் பண்ண சத்யா டீம் தான் உங்ககிட்ட தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் மழை சார்ந்த பாடல்கள் எந்தெந்த பாட்டுல மழை வருதோ அந்த பாட்டெல்லாம் நீங்க சொல்லணும் ஓகே 3 2 and 1 அடைமழை வரும் அதில் நனைவோம் ஆஹா 3 2 கருக்கு மின்னல் அடிக்குது துளி 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 மழையாய் வந்தாலே சீனு அடடா மழடா அடடா அடடா அடை மலடா 3 2 1 நீ வரும்போது நான் நினைவேனே 3 2 மலையே மலையே மழையே மழையே இது காதல் தானா ஈரம் படம் 3 மழை வருது கூடை கொண்டு வா ஆனே ஓகே சீனு 3 நன்னாரே 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 நனனே ஓகே புரிஞ்சிச்சுல என்ன பாட்டு விட்டுருவோம் 3 2 சீன் 3 ஓஹோ மேகம் வந்தது ஓகே சீன் ஓகே 3 தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் 3 மழை வரும் அறிகுறி என் விழிகள் சீன் மழை ஒரு மறிகுறி சம 3 பாடுவீங்களா ஓகே நாங்க ஜூஸ் குடிக்கிறோம் அவ்வளவுதானே இதுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு ஏய் ஜூஸ் குடிக்கலாம் வாடா பேசாதே பூசை குடிக்கூடாது மூச்சு பிடிக்க பேசுறீங்க ப்ளீஸ் சைலன்ஸ் நீ இவ்வளவு ஆர்வமா குடிப்பேன்னு தெரிஞ்சா நான் இந்த கேம் அப்பயே முடிச்சு வச்சிருப்போமே ஆளு ஒரு கிளாஸ் கேப்டன் நீங்க இங்க வாங்க நாங்க தோத்த நிறைய பேச மாட்டோம் ஒத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷம் நீ இப்படியே இரு பசிக்குதுன்னு சொன்னாலே ஓகே தானே
சரி போ பரவாயில்ல பாவம். ஓகே 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 ப்ளீஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ மூணாவது கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டினுக்கு பதில் வந்து சரியா சொன்னது நீ தான் இந்த பொன் வசந்தம் டீம். ஸோ அதனால அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்க போறோம். ஓகே, சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். படத்தோட டைட்டில் வச்சு போறோம். டைட்டில்ல காதல் அப்படின்ற வார்த்தை இருக்கணும். ரெடி, லெட்ஸ் ஸ்டார்ட். காதல். சூப்பர். காதல் பரிசு. 3 2 காதல் ஓவியம். காதல் தேசம். காதல்.com. சூப்பர். காதலா 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 3 காதல் பரிசு. காதல் பரிசு. அதான் கேக்குறேன். சொல்லவே இல்லை, கேக்குறேன். சோ மூணாவது கேள்விக்கு நீங்க சொன்ன பதிலே திருப்பி சொன்ன ஒரே காரணத்தினால இல்ல 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 முதல்ல வந்து வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. எதுக்கு உங்களுக்கு? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கேப்டன் எந்த கிளாஸ் ஓகே பண்றாரோ, காலி கிளாஸ் ஒன்று அதான் எடுப்பார் இருந்தாலே. சோ தவிர வேற எந்த கிளாஸ் எடுக்கிறாரோ அதே டீம் மெம்பர்ஸ் எடுக்கிறீங்க, குடிக்கிறோம். அவங்க சொன்ன பதிலே நீங்க சொன்னதனால், ஒரே காரணத்தினால். 2 1 cheers. ஐயா நீங்க பேசி இல்லனா ஜூஸ்ல மொத்தம் கேட்ட 3 கேள்வியில 2 கேள்வியை மிஸ் பண்ணிட்டு இந்த சைடு நிக்கிறது நீ தானே என்ன பொன் வசந்தம் டீம் 2 தடவை ஜூஸ் குடிச்சிட்டாங்க. சோ the winner is team சத்யா. அப்படியே உள்ள போயிடலாம். சூப்பர் ஃபேமிலில நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரவுண்டோட பேரு கண்ணாமூச்சி ரே ரே. ஸோ டீம் என்ன பண்ணோம், ஒரு விதத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். எப்படின்னா லெஃப்ட் போனோம், ரைட்டு போனோம், இப்போ பெண்ட் பண்ணோம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் டீம் மெம்பர்ஸ் நீங்க கொடுக்கலாம். நீங்க என்ன பண்றீங்க, ஃபுட்டை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேரை டைரக்டா சொல்லக்கூடாது, க்ளூ தான் நீங்க கொடுக்கணும். ஓகேவா மேடம்? ஓகே ஓகே. உங்க சைடுல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். 3 2 1 your time starts now. உங்க சைடு தான். ஏய் நானா? ஆமா கை வைக்க கூடாது, கை வைக்க கூடாது, கை வைக்க கூடாது, கை வைக்க கூடாது. டைரக்டா டேஸ்ட் பண்ணுங்க. எல்லா சமையலுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட். மஞ்சத்தூளா? எஸ் எஸ் எஸ். மாத்திர தூக்குதியா? கை வைக்காத, கை வைக்காத, கை வைக்காத. சாப்பிடணும். இது என்ன இது? என்ன என்ன? ஸ்ரீ மேம், விஷ்ணு வந்து எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடுவான். எக். அது இல்லங்க, டயட்டுக்காக எல்லாரும் பயங்கரமா சாப்பிடுறது. ஓல்டு மங்கு. அவ்வளோலாம் யோசிக்காதீங்க, வெள்ளை கலர்ல இருக்கும். ஒட்கா. நீங்க பிரேக்ஃபாஸ்ட் விஷ்ணு அதுல நட்ஸ் போட்டு சாப்பிடுவான். எக் சாப்பிடுறா. ஏங்க எக். ஓட்ஸ் ஓட்ஸ். சூப்பர் 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 சூப்பர். Down 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 down. பாம்பு பள்ளி பள்ளி ஃப்ரை. எங்க ஒண்ணுமே இல்லையே. அது டேபிள். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, கடித்து சாப்பிடுங்க, எடுங்க அத. இது வந்து நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் குளிர்ச்சிட்டு எடுத்துக்குவாங்க. அப்புறம் வந்துட்டு
இது ஊறுகாய் பண்ணுவாங்க. சொல்லுங்க. என்ன கலர்? ரவுண்டா இருக்கும். கிரீன், லைட் கிரீன்ல அந்த மாதிரி white. இது என்னன்னு எனக்கு தெரியலையே முதல்ல. சரி விட்டுரு விட்டுரு. அவன் பார்த்து சொல்லவே தெரியல விஷ்ணு என்னன்னு. அதனால நீங்க வந்துருங்க இப்படி. ஐயோ பயமா அது கடிச்சிடாத. சூப்பர் சூப்பர். கை கை கை. சூப்பருங்க. சாப்பிடுங்க இப்போ. இது என்னன்னு தெரியல. இது பாத்து பண்ணுவாங்க. வெத்தலை பாக்கா? ஹலோ இது முடிஞ்சு. அதான் சொல்லிட்டீங்களே பாக்குன்னு. ஏய் சப்ப மேட்ரு. டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஈஸியா க்ளூ கொடுக்கலாம். ஏய் இருக்கிறதுல ஈஸி இதுதான். ஒரே க்ளூ. என்ன குழந்தைங்க சாப்பிடுறது. அத வந்து குழந்தைங்களுக்கு அழுவும் போது அதை வாயில வச்சு கொடுத்து ரொம்ப நேரத்துக்கு வாயை திறக்காது. பால். இனிப்பானது. சாக்லேட். அதுலே ஒரு விஷயம் வாயில வச்சுட்டே இருக்கலாம். சூப்பர். அவ்வளவுதான். அப்படியே டவுன். சூப்பர். சாப்பிடுங்க. நல்ல பவுல் காலி ஆயிடுச்சு நினைக்கிறேன். எல்லாம் வெகேஷன்ஸ்க்கு நம்ம வீட்ல செய்வாங்க. பாயாசம். இரு அவங்க சாப்பிட்டுனே சொல்றாங்க. இரு ரவுண்டா இருக்கும். பனியாரமா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ரவுண்டா இருக்கும். குலாப் ஜாமுன். உங்க போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. பார்லர்ல ஃபேஷியல் பண்ணும்போது கண்ணுக்கு வச்சு கொடுப்பாங்க. வெள்ளரிக்காய். எடுக்கு வா. இது நீங்க தாராளமா சாப்பிடலாம். சாப்பிடுங்க. இது வந்து ஃப்ரூட். கிரீன் கலர்ல இருக்கும். ஓவல் ஷேப்ல இருக்கும். எல்லாரும் டயட் ஓவல் ஷேப்ல பெருசா இருக்கும். கிரீன் கலர்ல இருக்கும். இல்ல வந்து காயா இருக்கும்போது கிரீன் கலர்ல இருக்கும். பழுத்ததுக்கு அப்புறம் ஆரஞ்சு கலர்ல மாறிடும். அப்புறம் உள்ள சீட்ஸ் இருக்கும். பப்பாயா. சூப்பர் சூப்பர் சூப்பர். லாஸ்ட். சூப்பர். எவ்வளவு கேப்சிகம் கொடுப்பாங்க. இது ஒரு ஸ்நாக். இது ஃபிங்கர் சிப்ஸ். சூப்பர் சூப்பர். கண்ணாம்பூச்சி ரே. இதுல சத்யா டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா டோட்டலா 10 டிஷ் நாங்க வச்சிருந்தோம். சோ 10ல 8 கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க டீம் சத்யாவுக்கு பாராட்டுக்கள். சோ அடுத்தது வரப்போற டீம் எவ்வளவு டஃப் கொடுக்க போறாங்க, 9 முடிக்கிறாங்களா 10 காலி பண்றாங்களா, உங்களோட சீக்கிரமான டைம்ல எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத பாக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் டீம் நீதானே எந்தன் பொன் வசந்தம். நேவல் ஆபீசர் அவர் தோனி. எதுக்கு உங்க 2 பேரும் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க? என்ன காரணம்? கூட வந்து டேஸ்ட் பண்ணி சொல்றதுல. சரி. அதுக்கு கரெக்டா நாள் வந்து தர்ஷனா மெயினா. ஏன்னா தர்ஷனாக்கு வந்து எந்த சாப்பாடு பார்த்தாலும் உடனே சாப்பிட்டு போயிடுவாங்க. ஐயோ பில்டப்ல ஜாஸ்தியா இருக்கு எனக்கு. கோப்ப பிடிச்சி எங்க சமைக்கிறாங்க ப்ரொடக்ஷன் சொல்லிடுவாங்க. ஓகே டைம் ஸ்டார்ட் பண்ண போறோம். கவுண்ட் டவுன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. தர்ஷனா உங்க சைடுல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். 3 2 1 your time starts now. கேப்டன் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேளுங்க. டீம் மெம்பர் சொல்றத கேளுங்க. கை எடுத்துருங்க. சூப்பர். சாப்பிடுங்க. க்ளூ தான் கொடுக்கணும். என்னன்னு சொல்லக்கூடாது. கலர் கலரா இருக்கும். சின்ன வயசுல வந்து நம்ம பயங்கரமா விரும்பி சாப்பிடுவோம். வத்தல்.
ஜூஜிப்ஸ் இல்ல இல்ல வலுவலுன்னு இருக்கும் வலுவலுன்னு இருக்கும் ஜெல்லி எஸ் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் அவ்வளவுதான் தாராளமா சாப்பிடலாம் நீங்க பிரெட் மேல போடுவாங்க ஜாம் வேற ஃபாரினர்ஸ்ல அடிக்கடி ஜாம் மயோனீஸ் வேற சாஸ் லைக் ஸ்வீட்டா இருக்குமா இல்ல வெஜிடபிள்ஸா கிரீமிஷா இருக்கும் கிரீமிஷா இருக்கும் கிரீமிஷாவா ஆமா மயோனீஸா இல்ல பிரெட் மேல போடுவாங்க லைக் ஃபாரின்ல எல்லாம் சாப்பிடுவாங்க பட்டர் அண்ட் கண்டிப்பா இது இருக்கும் இல்ல பர்ஃபி ரிலேட்டட் பிளஸ் பிரெட் மேல போடுவாங்க இல்லங்க எதுல செய்வாங்க அப்படி சொல்லாம சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் என்ன சொன்னீங்க பட்டரா சொன்னல உனக்கும் கொஞ்சம் லெஃப்ட் ஓகே என்னடா இது சாப்பிடுங்க கடிங்க கையை வச்சுட்டான்பா ஒரு பைட் சூப்பர் கை வைக்க கூடாது விஷ்ணு கோவப்படுவான் மண்ணுக்கு மண்ணா அடியில முளைக்கும் நினைக்கிறேன் சூப்பர் கேரட் பீட்ரூட் ஏய் நம்ம டார்க் ஸ்பெக்ஸ் வைப்போம் பொட்டேட்டோ செம்ம ஈஸிங்க இது ஒரே க்ளூல கண்டுபிடிச்சிருவீங்க கஷ்டம் சப்பாத்திக்கு சாப்பிடுறது சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் பன்னீரா சப்பாத்திக்கு என்னடி சாப்பிட ஜாமா ஏய் அதுதான் நீ சப்பாத்தி பன்னீரா சூப்பர் சூப்பர் இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல விரும்பல குனி என்னாச்சு இந்த பொண்ணு பண்ணிருச்சு எனக்கு தெரிஞ்சிருக்கு சப்பாத்தி எந்த மாவுல பண்ணுவோம் கோதுமை ஏய் என்ன தெரியலடி மைதா கோதுமை சரி கோதுமை மாவு கோதுமை என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி அதே சொல்லிக்கிறீங்க ஏன் புரியுதா இல்லையா ஹெல்த்தியா இருக்கும் டீம் ராகி ராகி இப்போ ஒரு பைட் சின்சான் பிடிக்காது சின்சானுக்கு சத்தியமா தெரியலையே நூடுல்ஸ்ல இருக்கும் கலர் கலரா இருக்கும் ஏய் சாப்பிட்டு கண்டுபிடிங்க சாப்பிடாம கடிச்சேன் எங்க கடிச்ச பல்லு மார்க் இருக்கும் கடிச்சேன் குனி தர்சனா கடிக்கணும் அது சூப்பர் ஏய் பாயசத்துக்கு பண்ணுவாங்க டீம் சேமியா மில்க் மேட் பால் வேற எதுல போடுவாங்க ரவா பிரவுன் கலர்ல இருக்குமா ஸ்வீட்டா இருக்கும் பாயசம் ஸ்வீட்டா இருக்கும் பிரவுன் சில பேர் சுகருக்கு பதிலா கூட யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஐயோ வெல்லம் பிரெட் மேல போடுறது ஈஸியா கண்டுபிடிச்ச சாஸா பீஸா பீஸா பீஸால பெட் பர்கர் பீஸா வேற கிரீமா இருக்கும் சிக்கன் கிரீமியா இருக்கும் டி மயோனீஸா ஆமா டி என்ன கண்டுபிடிச்சீங்க மயோனீஸ் சூப்பர் கொஞ்சம் லெஃப்ட் ஓகே கரெக்ட் தான் உள்ள ஒண்ணுமே தெரியல அது இருங்க நான் ஃபேஸ் கடியடி போடுவேன் பப்பாயா ஐயோ இல்ல அது வாய்ஸ் ரைஸ்க்கு போடுவேன் ஃபேஸ் கவர் போடுமா இத வேற என்ன இருக்கும் டீ பேக் அது பேச்சு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க பஞ்சாமிர்தம் ஏய் எவ்வளவு இருக்கு இதுக்கு அலையாளம் ஏய் அது வந்து ஸ்ட்ரிங்கம் போல ஸ்ட்ரென்த் இருக்கு லைன் டேட்ஸ் ஐயோ லைன் டேட்ஸ் ஐயோ அதுல வேற லைன் டேட்ஸ் வரல இன்னொன்னு வரும்ல நெடி வரும் ஏய் அது வந்து அது எப்படி இருக்கும்னா அது வந்து அது கொஞ்சம் பிரவுன் கலரா இருக்கும் சுகரா இருக்கும் சில பேர் மார்னிங் வந்து 10 சரி வரது போலாம் 9 எங்க போணும் 6 5 4 3 2 and 1 சக்கரை காபி கட்
கண்ணாபூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு இந்த ரவுண்ட்ல வந்து வின்னர் யாரு அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லுவோம். ஆனா இந்த வாட்டி டைல வந்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா இருக்கிறது 10 டிஷ் கொடுத்த டைமுக்குள்ள 2 டீமும் கரெக்டா 8 கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க 2 மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க 2 மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ மொத்தத்தில் 20,000 நம்ம கையில் இருக்கிற காரணத்தினால் டீம் சத்யாக்கு 10,000 அண்ட் டீம் நீதானே இந்த பொன் வசந்த்க்கு 10,000 rupees. அடுத்த ரவுண்ட் பயங்கர டஃபா இருக்க போகுது. அதுல யார் என்ன பண்ண போறீங்க, யார் ஜெயிக்க போறீங்கன்றது பார்க்க போறோம். ஸோ டீம் சத்யா அண்ட் டீம் சத்யாவோட கேப்டன் சக்திவேல் ஐயா ரெடியா? ரெடிங்கய்யா. தேங்க்யூ ஐயா. அப்பப்போ இந்த வாய்ஸ் உங்களுக்கு வரணும் ஐயா. வரோம்யா. தேங்க்யூ. ஸோ உலகத்திலேயே முதல் முறையாக கேப்டனே களத்தில் இறங்கி ஆட போற ஒரு கேம், சரியா? ஸோ வந்து உங்களோட டீம் கேப்டன்ஸ் இதுல மெயினா இருப்பாங்க. இவங்களை சப்போர்ட் பண்றதுக்கு 2 பேர் நீங்க வருவீங்க. யார் அதிகமா வந்து அந்த டாஸ்க்கை சூப்பரா கம்ப்ளீட் பண்றீங்கன்றத பார்க்க போறோம். ரெடி? ஜி சூப்பர் ஃபேமிலில நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரவுண்டோட பேரு சேர்ந்து செல்லு பாயிண்ட் அல்லு. இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லாரும் சேர்ந்து ஆட போறோம். ஒரு டீமுக்குள்ள எவ்வளவு ஒத்துமை இருக்கு, எவ்வளவு சிங்க் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ப்ளூ கலர் எல்லோ கலர் 2 விதமான பலூன்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க டீம் வருவாங்க, எல்லோ ஷூஸ்ல இருக்காங்க. ஸோ எல்லோ பலூனை மட்டும் தான் அவங்க உடைக்கணும். தப்பி தவறி உங்களோட ப்ளூ பலூனை அவங்க கால் வச்சுட்டாலோ இல்ல அவங்க விழும்போது உடஞ்சிட்டாலோ பாயிண்ட் உங்களுக்கு வந்துடும், ஓகேவா? டோட்டல் 180 செகண்ட்ஸ் டைம் உங்களுக்கு தருவோம். 180 செகண்ட்ஸ்ல நீங்க எத்தனை எல்லோ பலூனை உடைக்கிறீங்க அப்படின்றத பார்க்க போறோம். உங்களுக்கு அதே மாதிரி தான், நீங்க வரப்போ 180 செகண்ட் தப்பி தவறி எல்லோ பலூன் உடைச்சினா பாயிண்ட் உங்களுக்கு போயிடும். ரெடி? சேர்ந்து செல்லு பாயிண்ட் அல்ல ஃபர்ஸ்ட் வர போற டீம் நீ தானே இந்த பொன் வசந்தம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி கவுண்டவுன். 3 2 and 1. Your time starts now. சூப்பர். அது திவ்யா. ஆடி திவ்யா. ஒரே குஷ்டமப்பா. அவசரப்படாத. கேப்டன் இந்த ரவுண்ட் ஜாலியா இருக்க மாட்டேங்குது. அங்க இருக்கு. சூப்பர் சூப்பர். சீரியஸா செம்மையா பாருங்களா. நடுவுல பாவம் ஒரு பென்ஷன் வாங்க வந்த தாத்தாவை அடிச்சு திம்சம் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் தாத்தாக்கும் அதுக்கப்புறம் இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இந்தியன் தாத்தா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருந்து இந்த கேம்? ஐயா ஐயா வாய்ஸ் வாய்ஸ். இந்தியன் தாத்தாவை காந்தி தாத்தா மாதிரி வாய்ஸ் வராது.
தெரியல. ப்ரொடியூசர் மேடம், how do you feel? All good? இவரையே கட்டி பிடிச்சாரு, அது டாஸ்க்லயே இல்லையே. இவர் கட்டி பிடிச்சாரா உங்கள? பேலன்ஸ்மா. ஏய் மிஸ் ஆயிட்டேன், எப்படி பிடிச்சேன்? ஆனா டாஸ்க் முடிஞ்சு எது கண்டினியூ பண்றீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. வேஸ்ட் உள்ள வந்துருச்சு. அத மேனேஜ் பண்றதுக்காக தான் இப்படின்னு போயிட்டு. டீம் நீதானே இந்த பொன் வசந்தம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 17 எல்லோ பலூன் உடைச்சிருக்காங்க. அதுவே ஒரு சம மேட்ரு. ஆனா தப்பி தவறி ஒரு 3 ப்ளூ பலூனையும் சேர்த்து உடைத்த காரணத்தினால் அந்த 3 பாயிண்ட் மட்டும் அவங்களுக்கு போயிடும். ஸோ இப்போ அவங்க வந்து ஆடுறப்போ 14 உடைக்கிறாங்க, எந்த எல்லோ பலூனையும் உடைக்கவே இல்லை அப்படின்னா அவங்க வின்னர். ஓகே, ஸோ இதில் நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்கள் டீமோட ஒத்துமை பார்க்கவே ஓஹோன்னு இருக்குன்ற காரணத்தினால் இதே ஃபீல்டில் இதே பொசிஷனில் ஒரு சாங் போடுறோம், டான்ஸ் ஆடுறீங்க. ஓகே, மியூசிக் ப்ளீஸ். ஐயோ அம்மா, நான் சொன்னேன்ல விழுவீங்க. அம்மா அம்மா அப்பா முடியல. சேர்ந்து மிதி பாயிண்ட் புடி அப்படின்ற இந்த பியூட்டிஃபுல்லான டீம் ஒர்க் ரெப்ரசென்ட் பண்ற இந்த கேம்ல நெக்ஸ்ட் வர போறது டீம் சத்யா. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளவு சேலஞ்சுன்றது தெரியும். ஸோ எவ்வளவு உடைக்க போறீங்க, கொடுத்துருக்க 180 செகண்ட்ஸ்க்குள்ள அப்படின்றத பார்க்க போறோம். ரெடி கேப்டன்? ரெடி ரெடி. நான் பயம் திருந்த கண்ல. ஆமா, 3 2 1 your time starts now. 2 3 ஸ்பீட் டைம் போயிட்டு இருக்கு. 2 நீ போ. 2 இப்ப தாண்டி அந்த பக்கம் போ. போ. போங்க. 2 ஜம்ப் ஜம்ப். 2 ஓடி. ரெடி 1 2 3. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, போங்க போங்க. வாங்க வாங்க வாங்க. 1 2 அட வாங்க. 3 ஜம்ப் பேக். ஓகே, நீ ஓட நீ ஓட நீ ஓட. பக்கத்துல வாங்க. சூப்பர் சூப்பர். அப்படியே 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 Careful, careful, careful. Super, super. டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் சீக்கிரம். நீ பேக்ல வா. சூப்பர் சூப்பர் ஆச்சா, சூப்பர். டைம் அவுட், டைம் அவுட்.
அல்லே பாயிண்ட் அல்லே அப்படின்ற இந்த ரவுண்டோட ரிசல்ட் சொல்றதுக்கான டைம் வந்துருச்சு. பட் ரெண்டு டீமுக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கண்டிப்பா கொடுக்கணும். நான் உயிரை பணையம் வச்சு இந்த ரெண்டு கேப்டன்ஸ் அப்படி நடுவில் நின்று ஆடுறதுக்கு முன்னாடி நான் உன்னை பிடிச்சிக்கிறமான்னு ஆனால் ஆடும்போது உன்னதான் அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருந்தாங்க. பட் எனிவே இந்த அருமையான கேமோட எண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் ஆல்ரெடி 17 பாயிண்ட்ஸ் அப்படின்றது தெரியும் சொல்லிட்டோம். இந்த சைடு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 10 பலூன் உடைச்சிருக்கிறீங்க. தாண்டி ஆல்ரெடி ஒரு 3 பாயிண்ட் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டல் உங்களுடைய ஸ்கோர் 13, அவங்களோட ஸ்கோர் 17. ஸோ இந்த ரவுண்டோட வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனிதானே தான் பொன் வசந்தம் டீம். இந்த ரவுண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரவுண்ட் அப்படின்ற காரணத்தினால இந்த ரவுண்ட் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 15,000 rupees. நம்ம ஜி சூப்பர் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஜெயிக்குது எந்த டீம் தோக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை. யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆடினே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஜி சூப்பர் ஃபேமிலியில நெக்ஸ்ட் பார்க்க போற ரவுண்டோட பேரு சுத்தி சுத்தி வந்தீங்க. சுத்தி சுத்தி வர போறது நீங்க வேணாம். இந்த டைம்ல இந்த வாய்ஸ்ல சாங் வர வேணுமா? ஸோ என்ன பண்றோம்னா அழகா அவங்க ரெண்டு பேரையும் ஒவ்வொரு சைட்ல நிக்க வைக்க போறோம். நீங்க அந்த ரொட்டேஷன்ல அப்படி சுத்தி சுத்தி வருவீங்க. 180 செகண்ட்ஸ் உங்களுக்கு டோட்டல் டைம் கொடுக்க போறோம். அந்த 180 செகண்ட்ஸ்ல உங்களோட ஹீரோஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அங்க இருந்து மாலை எடுத்து அவங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த தடைகளை தாண்டி எப்படி வந்து உங்ககிட்ட கரெக்டான டைமிங்ல போட போறாங்கன்னு பார்க்க போறோம். ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்ணலாம், இல்ல உங்க கழுத்தை கிட்ட கொண்டு போகலாம், அதெல்லாம் செய்யலாம். இருக்கிற இடத்துல இருந்து இப்படி மூவ் பண்ணி வரக்கூடாது எந்த சைடும். புரிஞ்சுச்சுல? ரெடி? இப்போ போயிடலாமா? ஆயிஷா நீ அந்த சைட் போய் நிக்க போறீங்க, தர்ஷனா நீங்க இந்த சைட் நிக்க போறீங்க. முரட்டு காளைகள் ரெண்டும் தயாரா காத்துட்டு இருக்கு. So you're going to start with the countdown of 3, 2 and 1. ஒண்ணுதான் பண்ணோம். நேர்மை நேர்மை மச்சான் நேர்மை. சூப்பர் சூப்பர் மச்சான். ஏய் சமடா சமடா. நான் சூப்பர் சேவ் சேவ். பேக் வராத. ஏய் பாத்து மச்சான் பாத்து.
2 சிங்கங்களும் 2 ஹீரோஸும் பயங்கரமா தம் கட்டி அவ்வளோ மாலை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் உங்ககிட்ட. ஸோ ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ண போறோம். 1 அப்படின்னு சொன்னா ஒரு மாலை எடுக்க போறீங்க. ரெடி ஆயிஷா? ரெடி 1 17 18 19 20 21 22 ஸோ சுத்தி சுத்தி வந்தீங்க அப்படின்னு இந்த ரவுண்டோட வின்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லாஸ்ட் ஒரே ஒரு மாலை அப்படின்ற டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்குது டீம் நீதானே எந்தன் பொன் வசந்தா. ஸோ ஃபைனல் மெகா டாஸ்க்குள்ள இறங்க போறோம். அந்த டாஸ்க்ல இறங்கணும்னா நம்ம கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நீதானே எந்தன் பொன் வசந்தம் டீம் இருக்கிற அமௌண்ட்டே 35,000 rupees. டீம் சத்யா நம்ம கிட்ட இருக்கிறது 15,000 rupees. ஓகே, எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்றது முக்கியம் இல்ல. ஃபைனல் டாஸ்க்ல எப்படி வேணா எது வேணா மாறலாம். ஜி சூப்பர் ஃபேமிலில லாஸ்டா நம்ம மெகா டாஸ்க்குள்ள இறங்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் யார் இறங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா உங்க டீம் தான். ஏன்னா நீங்க தான் கையில 35,000 ரூபாய் அமௌண்ட் வச்சிருக்கீங்க. இந்த சைடு 15,000 தான் வச்சிருக்காங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு மணி அப்படின்றது தான் இந்த ஃபைனல் ரவுண்டோட டாஸ்க். ஃபைனல் ரவுண்டோட ரூல்ஸே அதுதான். சோ இந்த ரவுண்ட் யார் வின்னர் அப்படின்றது டிசைட் பண்ற ரவுண்ட். திஸ் இஸ் கோனா பீ தி மெகா டாஸ்க். ஃபர்ஸ்ட் உங்க டீம்ல இருந்தா கூட போறோம். ஜெயினா யாரெல்லாம் வர போறீங்க? நான் ரச்சனா வித்யா. சூப்பர், வாங்க. நான் 3 2 1 சொன்னதுக்கு அப்புறம் அந்த கவுண்ட் டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பஸரை பிரஸ் பண்றப்போ உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகும். நீங்க டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பஸர் எப்போ பிரஸ் பண்றீங்களோ அப்பதான் கம்ப்ளீட் ஆகும். ஓகே டீம் ரெடி? நீங்க ஓகே தானே? ரெடி. 3 2 1 your time starts now. பாத்து 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 ஸ்லிப் ஆகும். பாத்து பாத்து மக்கு வந்து நடுவுல இருக்க ஹார்ட் கீழ போடு போடு. பாஸ் பாஸ் பாஸ். ஹார்ட் ஹார்ட் சென்டர் டெலிபோன்ல ஒன்னு தான் எடுக்கணும். ஒன்னு தான் எடுக்கணும். வெளியில எடு. சூப்பர் தர்ஷனா மாட்டிச்சுனா டெலிபோன் போடு. போ 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 சீக்கிரமா டெலிபோன் போடு. மாப்ள உள்ள போடு வா மாப்ள. எத்தனை போட்டா கவுண்ட் பண்ண? 2. எடுக்காத. உள்ள அது எடுக்கலாம். ஆட்டின போடு. இல்ல பத்தல. பாஸ். டெலிபோன் போடு. உள்ள பாரு. போடு. அதுதான் அது. சுத்தி ஹார்ட். ஏய் கைட் பண்ணுங்க. 4 10 பாயிண்ட். இந்த சைக்கிள் எடுத்து போட்டு பாருங்க. டைம் போடு மாமா. கரெக்ட். சாய் போடு. சாய் தூக்கு மாப்ள. அந்த ஆங்கர் பாருங்க. போடு சீக்கிரம். ஹார்ட் போட்டாச்சா? அந்த ரவுண்ட் எடு. ரவுண்ட் எடு. சிசர் வைங்க. அக்கா போடு. போடு. சிசர் தள்ளுங்க. சிசர் இந்த சிசர். வா. கத்திரிக்கோல் போடு. திருப்பி போடு. மாப்ள திருப்பி போடு. சிசர் அது திருப்பி போடு. ஆட்டிக்கு போடு. இல்ல. அத போடு. மேல
போடு போடு நான் போடு இது நாய்க்குட்டி போடு நாய்க்குட்டி மேல இருக்கு. லெஃப்ட் மேல எத்தனை இருக்கு 11. போடு அது இல்ல மாமா தென்னை மரம் 3 இந்த குதிரை 1 அது இல்ல இல்லையா அது போட்டாச்சு அது இல்ல அது போட்டாச்சு அது இல்ல அது இல்ல அதுவும் இல்ல. அது இல்ல அது இல்ல இல்ல வா வா ஏய் போடு ஆட்டிடு போடு எது போடல ஒண்ணே ஷூ போடல எடியே சி சூப்பர் ஃபேமிலில மெகா டாஸ்க்ல நீ தானே எந்த பொன் வசந்தம் டீம் சூப்பர் ஆடி இருக்காங்க 35,000 கையில வச்சிருந்தாங்க 35,000 ரூபாய் நில் ஆயிடுச்சு ஸோ லாஸ்ட்ல நீங்க பஸ்ஸரும் பிரஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா அமௌண்ட் முடிஞ்சு போச்சு ஸோ அதுக்கான உங்களுக்கு டைமும் கிடைக்கல 13 ஷேப்ஸை அந்த சைடு நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க ஓகே ஸோ நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட் 15,000 இந்த 15,000 இருந்தாலும் லாஸ்ட் ஒரு 100 ரூபாய் இல்ல ஒரு 10 ரூபாய் இருக்கிற டைம்ல கூட நீங்க 13 ஷேப்ஸையும் தாண்டிட்டு இங்க வந்து பஸ்ஸரை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர் ஓகே ஸோ மச்சான் விஷ்ணு நீ தான் ஆட போற கூட சப்போர்ட் யார் 2 பேர் வர போறாங்க இவங்க 2 பேரு ஹெல்ப் பண்ணுமா சூப்பர் டீம் நீங்க இங்க வந்துடலாம் ப்ளீஸ் கம் So we're going to start with the countdown 3 2 1 பாத்து டெலிபோன்ல போடு இது எங்க இருக்கு இது எங்க தெரிய மாட்டேங்குதுடா உங்களுக்கு மேல 2 good 3 இது எங்க போடு ஏய் இங்கடா திருப்ரா போறா ஃபைனல் மெகா டாஸ்க்ல நீ தானே இந்த பொன் வசந்தம் டீம் எவ்வளவு போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 13 சிம்பிள் வந்து அந்த சைட் பாஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட அமௌண்ட் ஃபுல்லா 0 ஆகிற வரைக்கும் அதே மாதிரி இந்த சைட் திரும்பி பார்க்கும்போது டீம் சத்யா அவங்களோட அமௌண்ட்டும் 0 ஆகிடுச்சு ஸோ முடியும் போது எத்தனை சிம்பிள் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா 10 சிம்பிள் பாஸ் பண்ணியிருந்தீங்க சூப்பர் ஃபார் த குட் எஃபர்ட் டீம் சத்யாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஸோ இந்த வாரம் நம்ம ஜி சூப்பர் ஃபேமிலியில மோதின 2 டீம் நீ தானே இந்த பொன் வசந்தம் இந்த சைட் டீம் சத்யா இந்த வாரத்தோட வின்னர் டீம் நீ தானே இந்த பொன் வசந்தம் நீங்க மொத்தமா உங்க டீமா சேர்ந்து நிறைய ஸ்டேஜ் ஏறி இருப்பீங்க ஜெயிச்சிருப்பீங்க கலக்கி இருப்பீங்க ஆனா ஹிஸ்டரியிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க திவாகர் அவர்கள் கேப்டன் இருந்து ஒரு டீம் ஜெயிக்கிறது அதுக்கு ஒரு பெரிய கேட்டது நாங்க அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் ஏன் எப்படி ஃபீல் பண்றீங்க இந்தியன் தாத்தா ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் மாப்பிள்ள இந்த டீமை ஜெயிக்க வச்ச கிளம்பி பாத்தியா
இது பெப்சிடன் வழங்கும் ஜி சூப்பர் ஃபேமிலி பவர் பை பபிள் வால் ஆகி சிஎஸ் நம்ம வண்டியில வசந்தன் கோ ஸ்பெஷல் பார்ட்னர் 85 வருட பாரம்பரியம் மிக்க உதயம் இட்லி அரிசி கிசான் பீனட் பட்டர் புரோட்டீன் புதையல் மற்றும் லியா அகர்பத்தி லியா நீண்ட அகர்பத்திகள். ஸோ நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி செம பியூட்டிஃபுல்லான டீமோட 2 எனர்ஜியான டீம்ஸோட அழகாக அவங்க வந்து சந்திக்க போறாங்க. வரைக்கும் சிரிச்சுனே ஜாலியாக சந்தோஷமா இருங்க. 2 கேப்டன்ஸோட சேர்ந்து கடையை சாத்துறது ஆர்ஜே விஜய். டேக் கேர், டாடா, பாய், ஐ லவ் யூ ஆல், பாய்.